ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு நற்றினை குடில். பன்னீர்னாவே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பொட்டேட்டோ பன்னீர் பால்ஸ் நான் செய்ய போகிறேன். பன்னீர் பால் செய்கிறதுக்கு 3 உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுக்கோங்க. 3 வறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 100 கிராம்ஸ் பன்னீர் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காரத்துக்கு தகுந்த 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம எடுத்து வச்சுருக்க 3 ரஸ்க்கை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான பிரெட் க்ரம்ஸ் வீட்டிலையே நம்ம செஞ்சுக்கலாம். கடையில் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போது ரஸ்க் நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஆனோடனே நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் பால் செய்கிறதுக்கு நம்ம மசால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வணக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பால் செய்யும் போது ஒரே மாதிரி ஷேப் வரும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் ஆட் பண்ண உடனே அடிப்பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்போ கண்டினியூஸாக இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. பன்னீர் வணங்கின உடனேவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போன உடனே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 3 மசிச்ச உருளைக்கிழங்கை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நம்ம ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் ஷேப் வரும். ஒரே மாதிரி மசாலாலாம் ஸ்டிக் ஆகும். அவ்வளோதான், மசால் ரெடி ஆகிடுச்சு. மசால் ஆறுற கேப்பில் நம்ம கார்ன்ஃப்ளவர் தண்ணி ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுக்கோங்க. பன்னீர் மசால் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மசால் எடுத்து ஒரே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டையில் எதுவுமே கிராக் விழுகாத மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதே சைஸில் எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீர் பால்ஸை கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் முக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸில் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் ஒரே மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி பெரட்டுறதுனால மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஆகும். அதுக்காக தான் இது மாதிரி பண்ணுறோம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மசால் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 டேஸ் கழிச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது வடை சட்டி சூடானதும் நம்ம பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் போட்ட பால்ஸ் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். மிதமான சூட்டில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம செகண்ட் பேட்சும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அதையும் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க. இப்போது ரொம்ப ஈஸியான பொட்டேட்டோ பன்னீர் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போது பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மிளகாய்த்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, பிரெட் க்ரம்ஸ், 3 உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுக்கோங்க. சீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம மசிச்சு வச்சுருக்க 3 உருளைக்கிழங்குல நம்ம தேவையான அளவு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவை கிடையாது. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. உப்பு தேவையில்லை, ஏன்னா சீஸ்லேயே உப்பு இருக்கும். பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ்க்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சீஸ் உள்ளே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலையும் ஓப்பன் இல்லாத மாதிரி. நம்ம பொட்டேட்டோ பன்னீர் பால்ஸ்க்கு போட்டதை விட இதுக்கு மிதமான சூட்டில் நீங்கள் போடுங்க. இல்லைன்னா அதிகமான சூடு இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் மிதமான சூட்டில் பொறுமையாக பொரிச்சிடுங்க.
இந்த மாதிரி ஒன்றா மெதுவாக எடுத்துக்கோங்க. இப்போது பொட்டேட்டோ சீஸ் பால்ஸை ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண ரெடி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்ல க்ரீமியாக இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான 2 ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள்.